ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம். கோபியர்களின் இல்லங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருகை தந்ததும் வழியில் தேரை நிறுத்திய கோபியர்களிடம் விளக்கிய பிறகு மதுராபுரி நோக்கி அவர்கள் புறப்பட்டதும் நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இதை கூறிவிட்டு கோபங்கர்களின் தீவிர பிரிவையும் துன்பத்தையும் அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். மிதிலேஸ்வரரே, பகவான் ஸ்ரீஹரி தாமே விரஜ கணங்கள் இருந்த அதே வடிவங்களை எடுத்து அவற்றையெல்லாம் தனித்தனியாக விளக்கினார். நான் தேவி ஸ்ரீ ராதையின் இல்லத்திற்கு சென்று அதனை கண்டேன். தோழிகளால் சூழப்பட்ட அவள் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் மயக்கமடைந்தாள். பின்னர் அவர் மெல்லிய குரலில் புல்லாங்குழலை வாசித்தார். புல்லாங்குழலின் சத்தத்தை கேட்டு தேவி ஸ்ரீ ராதை திடீரென்று உற்சாகத்தில் எழுந்தாள். விழிகளை திறந்ததும் ஸ்ரீ கோவிந்தர் தன் முன் நிற்பதை கண்டாள். தாமரை கண் கொண்ட தேவி ஸ்ரீ ராதையின் மகள் பத்மினி தனது குலத்தின் அன்பிற்குரிய சூரியனை கண்டு மகிழ்ச்சி அடைவது போல நாயகியான தேவி ஸ்ரீ ராதா ராணியும் பத்மினியும் தனது அன்புக்குரியவரை கண்டு மகிழ்ச்சியால் நிறைந்தாள். அவள் எழுந்து மரியாதையுடன் அங்கு வந்த ஷியாம் சுந்தருக்கு இருக்கையை வழங்கினாள். தாமரை கண் கொண்ட ஸ்ரீ ராதையின் முகத்தில் விழிநீர் வடிந்து கொண்டிருந்தது. அவள் மிகவும் சோகமாகவும் துக்கமாகவும் இருந்தாள். எனவே மேகம் போன்ற ஆழமான குரலில் பகவான் அவளிடம் பேசினார். பகவான் கூறினார், என் அன்பே தேவி ராதையே, உன் மனம் ஏன் சோகமாக இருக்கிறது? இப்படி வருத்தப்பட வேண்டாம். அல்லது மதுராவிற்கு செல்ல வேண்டும் என்ற எனது விருப்பத்தை கேள்விப்பட்ட பிறகு நீங்கள் பிரிவால் மனம் உடைந்து விட்டீர்கள். இங்கே காணுங்கள். பிரம்மதேவரின் வேண்டுகோளின் பேரில் இந்த பூமியின் சுமையை குறைக்கவும் கம்சன் போன்ற அசுரர்களை அழிக்கவும் நான் உங்களுடன் இந்த பூமியில் இறங்கியுள்ளேன். எனவே எனது அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற நான் நிச்சயமாக வடமதுரைக்கு சென்று சுமையை குறைப்பேன். அதன் பிறகு நான் விரைவில் இங்கு திரும்பி வந்து உங்களுக்கு நன்மை செய்வேன். நாரத மாமுனிவர் கூறினார், பிரபஞ்சத்தின் பகவான் ஸ்ரீஹரி இதை கூறிய போது பிரிவால் மூழ்கியிருந்த தேவி ஸ்ரீ ராதை காட்டு தீயில் எரிந்த ஒரு கொடியைப் போல மயங்கி விழுந்தாள். நடுக்கம், உற்சாகம் மற்றும் பிற சாத்வீக உணர்ச்சிகள் அவளுக்குள் தோன்றின. அந்த நிலையில் அவள் தன் மையல் நாயகரிடம் உரையாடினாள். தேவி ஸ்ரீ ராதை கூறினாள், பிராணேஸ்வரரே, தாம் பூமியின் பாரம் குறைக்க நீங்கள் மதுராபுரிக்கு செல்ல வேண்டும். ஆனால் எனது இந்த உறுதியான வாக்குறுதியை கேளுங்கள். நீங்கள் இங்கிருந்து சென்ற பின்னர் நான் மீண்டும் ஒரு உடலை எடுக்க மாட்டேன். எனது இந்த வாக்குறுதியையோ அல்லது சத்தியத்தையோ நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் புறப்பாடு குறித்து மீண்டும் என்னிடம் கூற வேண்டிய அவசியமில்லை. நான் உடனடியாக கதையின் முடிவாகிவிடுவேன். என் ஆன்மா என் உதடுகள் வழியாக வெளியேற துடிக்கிறது. அது விரைவில் கற்பூர தூசி போல் ஆவியாகிவிடும். பகவான் கூறினார், தேவி ராதையே, வேதங்களின் உருவகமாகிய நான் என் வார்த்தைகளை அடக்கி வைக்க வல்லவன். ஆனால் என் பக்தர்களின் வார்த்தைகளை புறக்கணிக்க எனக்கு சக்தி இல்லை. கடந்த காலத்தில் கோலோகத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது ஸ்ரீராமரால் கூறப்பட்ட சாபத்தால் நீ 100 ஆண்டுகள் என்னிடமிருந்து பிரிந்து இருப்பாய். அதில் எந்த ஐயமும் இல்லை. கல்யாணி ராதையே, துக்கப்படாதே. நான் உனக்கு அளித்த வரத்தை நினைவில் கொள். பிரிவின் வலியை தணிக்க மாதந்தோறும் என் தரிசனத்தை நீ பெறுவாய். தேவி ஸ்ரீ ராதை ஹரே ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் என்றால் என் பிரிவின் வலியை குறைக்க நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை என்றால் தாங்க முடியாத துக்கத்தால் நான் நிச்சயமாக என் உயிரை துறப்பேன். லோகாபிராமம் ஜான் பூஷணன், உலகின் பாவங்களையும் துன்பங்களையும் நீக்குபவர் விஸ்வதீப் மதன் மோகன், ஆனந்தமே வடிவமானவரே, எதுகுல நந்தனா, நந்தகிஷோரா என்று உங்கள் வருகையை குறித்து என் முன் சத்தியம் செய்யுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், தேவி ராதையே, நீ பிரியும் போது 1 மாதத்திற்கு ஒரு முறை உன்னை காண வரவில்லை என்றால் என் பசுக்களின் மீது சத்தியம் செய்கிறேன், நான் இங்கே என்ன சொன்னாலும் என் வார்த்தைகள்
செயல்கள் சந்தேகமற்றதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் நட்பை பேணுபவன் மிகவும் பாக்கியவான். நட்பை ஏற்படுத்தி பின்னர் ஏமாற்றுபவன் சுயநலத்தின் திரையால் மூடப்பட்ட ஒரு காமவாதி ஆவான். அவனுக்கு அவமானம் இங்குள்ள புலன்களால் சுவை, வடிவம், வாசனை, தொடுதல் மற்றும் ஒலியை உணர முடியாதது போல சுயநல ஆசைகளை கொண்ட முனிவர்கள் அந்த முழுமையான வடிவத்தையும் புரிந்து கொள்ள முடியாத உச்ச மகிழ்ச்சியையும் குறித்து சிறிதும் அறிய மாட்டார்கள். சம எண்ணம் கொண்டவர்கள், சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள், எதிர்பார்ப்பவர்கள் மற்றும் பெரிய துறவிகள் மட்டுமே என்னுடைய அந்த ஆசையை, உச்ச மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். புலன்களால் மட்டுமே சுவை மற்றும் பிற விஷயங்களை உணர இயலும். பாமினி, மனதில் அனைத்து உணர்வுகளும் பரஸ்பரம் அவை ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. எனவே அன்பு ஒரு பக்கத்திலிருந்து மட்டும் வருவதில்லை, அது இரு பக்கங்களிலிருந்தும் வருகிறது. எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்தம் உண்டு. நீ என்னை உணர்ச்சியுடன் மட்டுமே நேசிக்க வேண்டும். இந்த பூமியில் என்னை போல வேறு எதுவும் இல்லை. ராதே, மான் காட்டில் உன் விருப்பம் நிறைவேறியது போல அது மீண்டும் அதே வழியில் நிறைவேறும். நல்லொழுக்கமுள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நோக்கமற்ற அன்பும் துறவிகளாலும் முனிவர்களாலும் நிர்குணமாக கருதப்படுகிறது. தேவி ராதையே, எனக்கும் பாலுக்கும் அதன் வெண்மைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதது போல தன்னலமற்ற உணர்வால் பற்ற வைக்கப்பட்ட பக்தியால் நிறைந்த பெரிய மனிதர்கள் மட்டுமே என் பரபிரம்மத்தை அடைகிறார்கள். ரம்போர், தேவி ராதையே, எனக்கும் கேசவா, இந்த பூமியில் உனக்கும் எந்த வித்தியாசமும் நானும் காணும் தீய எண்ணம் கொண்டவர்கள் சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை காலசூத்திர நரகத்தில் துன்பப்படுவார்கள். தேவி ஸ்ரீ ராதையே, நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு தேவி ஸ்ரீ ராதைக்கும் அனைத்து கோபியர்களுக்கும் உறுதியளித்த பின்னர் ஒழுக்கமான கடவுள் கோவிந்தன் நந்த பவனத்திற்கு திரும்பினார். பின்னர் சூரிய உதயத்தில் நந்தனும் மற்ற பசுக்களும் 6 ஆண்களால் பரிசுகளை அனுப்பி தங்கள் சொந்த ரதங்களில் ஏறி அவர்கள் அனைவரும் மதுராபுரிக்கு சென்றனர். அரசனே, பலராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தனது தேரில் காந்தினியின் மைந்தனான அக்ரூரர் பலராம சுவாமியுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அங்கிருந்து மதுராபுரிக்கு செல்ல தயாராக புறப்பட்டார். லட்சக்கணக்கான கோபிகை பெண்கள் சாலையில் நின்று கோபத்தாலும் மாயையாலும் மூழ்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜத்தை விட்டு வெளியேறுவதை கண்டு கொண்டிருந்தனர். அவர்கள் அக்ரூரரை கொடூரமான என்று கசப்பான வார்த்தைகளை கூறத் தொடங்கினர். மேகங்களைப் போல சூரியனை ஒரு தேர் மறைப்பது போல அக்ரூரரின் தேரை சுற்றி வளைத்த கோபிகைகளின் கூட்டம், அரசரே, தங்கள் இறைவனிடமிருந்து பிரிந்ததால் கலங்கிய கோபிகை பெண்கள் அக்ரூரரின் தேர், அவரது குதிரைகள் மற்றும் அவரது தேரோட்டியை தடிகளால் அடிக்கத் தொடங்கினர். குச்சிகளின் அடிகளால் குதிரைகள் கால்களால் தூக்கி எறியப்பட்டன. 2 கோபிகை பெண்களின் விரல்களின் அடியால் தேரோட்டிக்கு தேரிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். பொது அவமானத்தை பொருட்படுத்தாமல் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்னால் அக்ரூரரை தேரிலிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து தங்கள் வளையல்களால் அடிக்கத் தொடங்கினர். இந்த கோபிகை பெண்களின் படையை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் இணைந்து காந்தினியின் மகன் அக்ரூரரை பாதுகாத்து பின்னர் கோபிகைகளை சமாதானப்படுத்தினார். பிரஜ பெண்களே, கவலை கொள்ளாதீர்கள். நான் இன்று மாலை திரும்பி வருவேன். அக்ரூரரின் முன் பிரஜ மக்கள் எங்களை கேலி செய்யாதபடி நீங்கள் முயற்சி செய்து பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமி மற்றும் அக்ரூரருடன் இணைந்து அழகான வேகமான குதிரைகளின் உதவியுடன் யாதவ சமூகத்தால் அலங்கரிக்கப்பட்ட வடமதுரை நகரத்தை நோக்கி புறப்பட்டார். தேர் அதன் கொடி அல்லது குதிரைகளின் குளம்புகளால் உதைக்கப்பட்ட தூசியை பார்க்கும் வரை கோபியர்களின் பரவசத்தில் மூழ்கி பாதையில் அசையாமல் நின்றனர். பகவான் ஸ்ரீஹரி கூறியதை நினைவில் கொண்டு மீண்டும் இணைவதற்கான நம்பிக்கை அவர்களின் இதயங்களில் வளர்ந்தது. இதை கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகைகளின் எண்ணத்தில் வடமதுரைக்கு புறப்பட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் 4ஆம் அத்தியாயமான
நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் வடமதுரைக்கு புறப்படுதல் என்ற தலைப்பு கொண்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.